மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் அதன் காரணமாக பெய்த மழையின் காரணமாக விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், நிவாரணம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து அந்தந்த மாவட்டங்களில் நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பெஞ்சல் புயல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த அடிப்படையில இந்த கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல இந்த நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாயை வழங்கிடவும் அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 10,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அதோடு அதிகனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கவும், அதே போல பயிர் சேதங்களுக்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில மழையினால் பாதிக்கப்பட்டு 33% விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்கள் ஹெக்டார் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும், அதே போல பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள், அதாவது பெரனியல் கிராப்ஸ் சொல்லக்கூடிய பெரனியல் கிராப்ஸ் மற்றும் ட்ரீஸ்க்கு சேதமுற்றும் இருப்பின் 33% அல்லது அதற்கு மேலாக இருந்தால் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயாக வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 ரூபாய் அரசு வழங்கிடவும், அதே போல கால்நடைகளான வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு நிவாரணமாக 4,000 ரூபாயாகவும், கோழி உயிரிழப்புக்கு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்குவதற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில 3 மாவட்டங்களுக்கு, அதாவது விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, இந்த 3 மாவட்டங்கள்ல 2 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து மழை பொழிவு இருந்த பகுதிகளுக்கு, அவருடைய வெள்ளம் சூழ்ந்து முழுவதுமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு குடும்ப அட்டைக்கு 2,000 ரூபாய் என வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல சர்டிபிகேட்ஸ், குறிப்பா ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, அதே போல எஜுகேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் இருந்து, அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியில் சான்றுகள்லாம் இருந்துச்சுன்னா, இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களின் கடுமையான பாதிக்கப்பட்ட பகுதிகளில விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலையை பொறுத்தவரை இந்த 3 மாவட்டங்கள்ல பகுதி தாலுக்காக்களாக மழை பெய்திருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியில, அதாவது இப்ப கிருஷ்ணகிரியை உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னா, கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரை மற்றும் கோச்சமல்லி ஆகிய தாலுக்காக்கள்ல தான் அதிக அளவுல
50 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பதிவாயிருக்கிறது. எனவே அந்த தாலுகா போன்ற பாதிக்கப்பட்ட விவரங்கள்ல அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்கு அனுப்பி வைக்குமாறும் அந்த பாதிப்பின் அளவை பொறுத்து நிவாரணங்களை அரசு கொடுக்குவதற்கு தயாராக இருக்குது. அந்த அடிப்படையில இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மழை பாதிப்புகளுக்கான நிவாரண இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறார். இந்த மழையினால் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாய் என இறந்த ஒருவருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் என இழப்பீட்டு தொகையை அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீராம். அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே